அறநிலைத்துறைக்கு ஒரு ஐயரை போடுறாரு. ஏன் இவர் நிக்கிறனா, ஏன் வந்து திருச்சியும் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கிறாரு? அங்கதான் கிறிஸ்துவர் அதிகம். போய் தூத்துக்குடியில் நிக்க சொல்லுங்களேன். ஒரு மக்களை ஏமாற்றி மாயையிலே விழ வைத்து ஆட்சியை பிடித்து இருக்கின்ற ஒரு நேரம். இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு எங்கேயோ ஒருத்தர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு அந்த நிலைமை போயிடுது. போக்குவரத்து துறையில வால்வோ பஸ் விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த அம்மா கிட்ட இவர் பதில் சொல்றாரு, அது வால்வோ பஸ் கம்பெனியில போய் கேளுமா, இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்றாரு. இது மாதிரி நிறைய காமெடி எல்லாம் நடக்கும். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஓய்வறியா உழைப்பு, சோர்வில்லா போராட்டம், தமிழ் மீது உள்ள பற்று, சமூக நீதிக்கான கடுமையான குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்ற ஒரு சொல்லிலே தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மனங்களையும் வென்ற கட்டி இணைத்த ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் விழா இன்றைக்கு 103வது ஆண்டை அவர் மறைந்து 8 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டாடி வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு அவருடைய படத்தை வைத்து ஆங்காங்கே ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கி, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் 215 நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு 216வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய உழைப்பு. இன்றைக்கு பாருங்க, ஒரு அரங்கம் ஒரு மக்களை ஏமாற்றி மாயையிலே விழ வைத்து ஆட்சியை பிடித்து இருக்கின்ற ஒரு நேரம். அந்த நேரத்திலே ஒரு மாதம் கூட ஆகவில்லை, இன்றைக்கு இந்த அரங்கம் நிறைந்த பெண்களால் நிறைந்த அரங்கமாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் முழு முக்கிய காரணம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு மிகப்பெரிய இயக்கம், 75 ஆண்டுகள் கடந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இயக்கம், 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். 50 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரே 50 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, ஆனால் மிகப்பெரிய இயக்கத்தின் கட்டுக்கோப்பாக வழிநடத்திய தலைவர். அந்த 50 ஆண்டுகளிலே அவர் முதல்வராக இருந்தது என்று கணக்கு பார்த்தால் 19 ஆண்டுகள் தான். மிச்சம் 31 ஆண்டுகள் இந்த இயக்கத்தின் உடன்பிறப்புகளை எப்படி கட்டி காத்து அவர்களை வளர்த்து அவர்களுக்கு உணர்வு ஊட்டி, இன உணர்வு எது, மொழி உணர்வு எது, நீ தமிழண்டா என்று சொல்லி கம்பீரமாக இன்றைக்கும் நடைபோட வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கலைஞரின் அந்த உணர்வு தான் இன்றைக்கும் இந்த மேடையிலே நான் நின்று இருக்கிறேன், நீங்கள் எதிரே அமர்ந்து இருக்கிறீர்கள். இவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். எல்லாருமே ஒரு நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்சி முதலமைச்சர் என்று ஒரு அமர்ந்து நாற்காலியிலே அமர்ந்தார் என்று சொன்னால் ஒரு 5 விஷயம்தான் அந்த நிர்வாகத்தில் கண்ணுக்கு தெரியும். ஒன்று விவசாயம் தெரியும், ஒன்று கல்வி தெரியும், ஒன்று சுகாதாரம், இன்னொன்று தொழில் வளர்ச்சி, இன்னொன்று கட்டமைப்பு. இந்த 5 மட்டும்தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஏன் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே கூட சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி பெண்களுடைய முன்னேற்றம், சமூக நீதி, மொழி, இனம், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஜாதி ஒழிப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஆட்சி செய்யும்போது இதற்கான திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும் என்று மனதில் வைத்து இதை பார்த்து இந்தியாவே மாறியது. அவருடைய சமூகத்தெல்லாம் சாதாரணம் கிடையாது. பெண்களுடைய வளர்ச்சி சும்மா சிம்பிளா எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. கலர் டிவி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கு நிறைய வீடுகளில் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல, ஆனா உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாருன்னு. ஆனா வண்ண தொலைக்காட்சி பெட்டி எதுக்கு கொடுத்தாரு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு காலத்திலலாம் வந்து கிராமத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்கு போவாங்க. 5 மணி முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஊர் கிராமத்தில் ஒரு 100 வீடு 150 வீடு இருக்கும். அதுதான் உலகம் அவர்களுக்கு. எல்லாம் கூடி பேசி கதை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி இருந்ததை ஒரு வண்ண தொலைக்காட்சி வீடுகளுக்கு கொடுக்குறார். அதன் மூலம் என்ன நடந்தது மக்களுக்கெல்லாம் தெரியுது, அந்த பெண்களுக்கெல்லாம் தெரியுது உலகம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, பெண்கள் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள், இந்த நாடு எப்படி இருக்கிறது, இந்த அரசியல் எப்படி இருக்கிறது. இதையெல்லாம்
தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர் கலர் டிவி கொடுத்தார். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கலர் டிவி கொடுத்தார். இதை தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். அவர் எது செஞ்சாலும் தொலைநோக்கு பார்வையார். மொழி எடுத்துங்க, நம்முடைய மொழி. ஒருவனுக்கு வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் அவன் அனாதை அந்த நாட்டில். அதுக்கு என்ன ஒரு முக்கியம்? மொழி முக்கியம். அந்த மொழிக்கு என்ன பண்ணும்? பெருமையை தேடி தரணும். நான் தமிழன்டான்னு சொல்ற அளவுக்கு அவனை உருவாக்கணும். அதை செய்யறது யாரு? கலைஞர். எங்கேயோ ஒரு தமிழ் வாழ்த்துன்னு ஒன்று உருவாக்குறார். நீ உலகத்துல இருந்து எங்க வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஜனாதிபதியா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், யாரா இந்த அரசாங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் என் தமிழுக்கு நீ எழுந்து நின்று முதலிலே மரியாதை செலுத்த வேண்டும். அதுக்கு நான் தமிழ்த்தாய் வாழ்த்தை வைக்கிறேன்டா அப்படின்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு எங்கேயோ ஒருத்தர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு நிற்கிறார். அந்த நிலைமை போயிட்டு. ஆனால் முதல் நம்மளுடைய தலைவர் இதெல்லாம் யோசிச்சார். சரி, இனம் எப்படிப்பட்ட இனம் யோசிக்கிறார். இந்த இனத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கணும்டா அப்படின்றார். என்ன பண்ணலாம்? நம்முடைய இனத்தின் தலைவனாக யார் அவர் கொண்டாரு? யாரு? திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவரை நம்ம பெருமைப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். கன்னியாகுமரியில் வைக்கலாம். இப்போ கன்னியாகுமரியில் போயிட்டு அந்த பானுயர் சிலையை அங்கே வச்சுட்டு அதோட விடல. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க திருவள்ளுவர் சிலை வச்சுட்டாருன்னு மட்டும்தான் நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு காலத்துல கன்னியாகுமரி, நீங்க எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது கன்னியாகுமரி போயிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? யார் போனாலும் அங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. விவேகானந்தர் பாறையை பார்த்தியான்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு என்ன கேட்பாங்க? திருவள்ளுவர் சிலை. இதான் கலைஞர். இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். மகளிருக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. எல்லாம் சாதாரணமா சொத்துல உரிமை கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. நீ கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா கூட உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அப்பா சம்பாதிச்ச சொத்து, அந்த சொத்துல பங்கு இருக்குது, அதனால அக்காவை கூப்பிடு, தங்கச்சியை கூப்பிடுன்னுவான். கடைசி வரையும் உங்க மேல மரியாதை இருக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். இவரை பத்தி பேசணும்னு நிறைய இருக்கு. ஆகவே முத்தமிழ் அறிஞ தலைவர் கலைஞர் ஒன்றிதான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்பதை நீங்க உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நிறைய இருக்கு. இதுக்கு தான் கூட்டங்களை நாங்கள் அடிக்கடி போடுறோம். கூட்டங்களை போட்டு எடுத்து சொல்லுகிறோம். ஆகவே எனக்கு பின்னாடி வரவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள். இன்றைக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் ஒரு மதவாத சக்தி இல்லை. நான் மத சார்பற்ற ஆட்சியை நடத்தக்கூடியவன் என்று சொல்லுகிறார்கள். நெத்தியிலே ஒரு பொட்டு, கையிலே ஒரு கயிறு. ஸ்ரீரங்கத்திலே ஒரு வேட்பாளரை நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆளை தேடி மறைமலை நகரிலிருந்து ஒரு ஐயரை எடுத்து போய் போடுறாரு. அறநிலைத்துறைக்கு ஒரு ஐயரை போடுறாரு. ஏன் இவர் நிற்கணும்னா ஏன் திருச்சியும் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கிறாரு? அங்கதான் கிறிஸ்துவர் அதிகம். போய் தூத்துக்குடியில் நிற்க சொல்லுங்களேன். காரணம் இதான். சொன்ன நான் மத சார்பற்றவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அது போக போக புரியும். இன்னும் அவர் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் மந்திரி ஒருத்தர், ஒரு போக்குவரத்து துறை மந்திரி, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறார். நீங்க மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, வால்வோ பஸ்ஸில் புக் பண்ணிக்கிறாங்க சார், எனக்கு பஸ் வரல அப்படின்னு. போக்குவரத்து துறையில் வால்வோ பஸ் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த அம்மா கிட்டே இவர் பதில் சொல்றாரு, அது வால்வோ பஸ் கம்பெனியில் போய் கேளுமா, இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்றாரு. இது மாதிரி நிறைய காமெடிலாம் நடக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட மகளிரணி அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.